ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது ஆரி கிளாஸ். ஸோ இன்றைக்கி இந்த ஆரி கிளாஸ்க்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 டைப் ஆஃப் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து இது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் வந்து நிறையா வந்து ப்ளவுஸ்க்கு வந்து ப்ரைடலாக இருக்கட்டும், இல்லை சிம்பிளாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் இதெல்லாம் வந்து. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இதை கற்றுக்கலாம். இப்போ வந்து நான் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு பண்ணுறது எப்போவுமே வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ வந்து இப்போ நான் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கார்னர்லேருந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதை தான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச்சை நான் அந்த கோட்டு மேலேயே வந்து ஃபுல்லாக அப்படியே போட்டுகிட்டே வரப்போகிறேன். கோட்டு உள்ளக்க போட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க, கோட்டு மேலே ஃபஸ்ட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஆர்டினரியாக செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரியே போடுங்க. பட் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டால் இன்னும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை போட்டுட்டு நான் இந்த இடத்துல வந்து ஷார்ப்னஸ்க்காக இங்கேயே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த லேயர் போடுறேன். ஸோ இதில் வந்து கேப்ஸ் எதுவுமே விழுகாமல் கிட்ட நெருக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதே மாதிரியே இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி போட போகிறோம். என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம், அது மாதிரி வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ண தேவையில்லை. அப்படியே ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம சுற்றி அப்படியே போட்டு எடுத்துக்கலாம் இதை. ஸோ இப்போ வந்து பாதி போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நெருக்கி நீட்டாக போட்டுக்கோங்க, கரெக்டாக வரும். ஸோ இப்போ இது வந்து எண்டிங். ஸோ இந்த மாதிரி எண்டிங்கில் வரும்போது நம்ம கடைசியாக ஃபுல்லாக அப்படியே சுற்றி முடிச்சுட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லை அப்படின்னா கடைசி ஸ்டேஜில் வந்து நம்ம நாட் போட்டுக்கணும். இப்போது கடைசி ஸ்டேஜ் வந்துருச்சு. ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த டிசைன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கற்றுக்கிட்ட டிசைன் வச்சு இந்த டிசைன்ஸ் எல்லாமே போடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பீகாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளூ அண்டு சாண்டில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ண மாதிரி தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் உள்ள இந்த லோட்டஸும் அப்படி தான், இந்த பேர்டும் அப்படி தான் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா பார்க்குறப்பே தெரியும். ஸோ இது வந்து சின்னதாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டிசைனுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அடுத்த டிசைன் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டிசைன் கற்றுக்க போகிறோம். இதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ நிறையா ப்ளவுசஸில் வந்து டிசைன் ப்ரைடல் இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணுறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி சும்மா ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எட்டி கோடு போட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து போடும்போது கிட்ட போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் சின்னதாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக எட்டியே போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ணணும், எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாமே வந்து இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி அந்த எட்ஜில் முடிக்கிற மாதிரி இருக்கணும். இதுவுமே அதே செயின் ஸ்டிச் தான். இதுவும் இன்னும் கொஞ்சம் குட்டியாக போடணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. நீங்கள் அந்த கோடு மேலேயே போட்டு ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் போடுறப்ப இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கோடு மேலே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஜரி த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். இதுவே இல்லாமல் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணியும் இந்த மாதிரியே ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இது ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இப்போ நம்ம பார்த்து முடிச்ச டிசைன் வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளூ கலர் பிங்க் கலரில் வந்து குட்டி குட்டி குட்டியாக வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம ஜூமில் எடுத்ததுனால கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு. பட் நம்ம ரொம்ப ஜூம் அவுட்டில் பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த செக்குடில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. கோல்டு கலர் வந்து கொடுத்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நடுவில் வந்து அந்த ஃப்ளவரில் வந்து டபுள் ஷேட் யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த இப்போ நம்ம கற்றுக்கிட்ட டிசைன் வச்சு ப்ரைடல் வரைக்கும் ஹெவியாகவும் சரி சிம்பிளாகவும் சரி நம்ம போடலாம். ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம கற்றுக்கிட்டது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த 2 டிசைன்ஸுமே வந்து கற்றுக்கிட்டோம். இதை வச்சு நிறையா ப்ரைடல்ஸ் ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை ஆர்டினரி ப்ளவுஸாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்ம போடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.